கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சென்ற நாட்கள் முழுவதுமாக ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை பலமாய் வழி நடத்தி வந்தார். நாம் அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்படுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற புதன்கிழமையிலிருந்து நாம் லெந்தனும் நாட்களுக்குள்ளே கடந்து செல்கிறோம். இதை குறித்து நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கிற இந்த தன்மைக்காக நான் அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களிலே நம்மை நாமே நிதானித்து அறிந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கிடப்பதும் பரிசுத்த வேதாமத்தை முன் நாட்களை காட்டிலும் அதிகமாய் விருப்பத்தோடு கூட வாசிப்பதும் நம்மை வேதத்தின் வெளிச்சத்திலே சரி செய்து கொள்வதும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த லெந்தனும் நாட்கள் நமக்கு ஆவிக்குரிய நாட்களிலே ஒரு வசந்த காலமாக, துளிர் விடுகின்ற காலமாக அது கருதப்படுகிறது. இந்த நாட்களிலே அநேக பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் உபவாசித்து ஜெபிப்பது உண்டு. கர்த்தருடைய ஊழியர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கிடப்பது உண்டு. அவர்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தட்டும். இந்த லெந்தனும் நாட்களிலே நாம் தியானிக்க போகிற அநேக காரியங்கள் உண்டு. அவற்றை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்தும்படியாய், நமக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை பலமாய் வழி நடத்துவார். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமாபுரியார்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் நம்மை ஒரு விசேஷித்த மனிதனாய் மனுஷியாய் அழைத்திருப்பதை அல்லது தெரிந்து கொண்டிருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிறார் என்பதை நாம் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தினாலே நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பாவ சரீரம் ஒளிந்து போக வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. முன்னே நீங்கள் தூரமாயிருந்தீர்கள், முன்னே நீங்கள் தேவனற்றவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் இருக்கிறீர்கள் என்ற வசனத்தின்படியே கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பாடுபட்ட அனுபவத்தை நினைத்து நான் பாவத்தை சிலுவையில் அறைந்து விட்டு பரிசுத்தற்கென்று நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். முதலாவதாக ஹோலினஸ் இஸ் ஃபார் யூ, பரிசுத்தம் என்பது அது நமது நோக்கமாக காணப்பட வேண்டும் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம். died to sin and union with Christ, பாவத்திற்கு மரித்து இயேசு கிறிஸ்துவோடு கூட இசைந்திருக்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். 1 பேதுரு 3:18 நாம் வாசிக்கின்ற போது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார் என்பதை நாம் பரிசுத்த அப்போஸ்தலன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எனக்காக, உங்களுக்காக, இந்த உலகத்திற்காக ஒருவேளை பாவத்தை போக்கும் பலியாக, பாவத்தை நீக்கி போடும் பலியாக இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவராக, அநீதியான எனக்காக, அநீதி நிறைந்த இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக, அநீதி நிறைந்த நமக்காக அவர் ஒரே தரம்
சிலுவையிலே பாடுபட்டார் என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். Our first problem is that our attitude towards sin is self-centered than God-centered. நாம் அன்றாட வாழ்க்கையிலே நான் ஆண்டவரோடு கூட இருக்க பழகிக் கொள்வதற்கு பதிலாக நாம் மாம்சீகத்திலே பாவத்திலே விழுந்து விடுகிற அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கின்ற ஒரு சுபாவத்தோடு கூட காணப்படுவதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்கள் 1 நிருபம் 6 அதிகாரம் 12 வசனம் 10 அதிகாரம் 23 வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு தகுதி உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது, ஆகிலும் எல்லாம் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ, எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ, அதிலே நாம் உறுதிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் நாம் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஐ sinned against God, நான் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சங்கீதம் 51:4 கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, என்னாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் 34 வசனம் 1 சாமுவேல் 15:24 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே பீலேயாம் சொல்லுகிறார், நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறார். சவுல் சொல்லுகின்ற பொழுது ஐ ஹவ் sinned என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்த அநேகர் தங்களுடைய பாவங்களை கர்த்தருக்கு முன்பதாக அறிக்கையிட்ட ஒரு காரியத்தை நாம் வேதத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 18 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே இளையகுமாரன் சொல்லுகிறார், தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனிடத்திலே கடந்து சென்று தன்னுடைய பாவத்தை, மீறுதலை, அக்கிரமங்களை அறிக்கை செய்கிற ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நான் பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் ஆழமாய் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே the holiness is for you, ஆண்டவருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்பதை குறித்து முதலாவதாக இந்த வசனங்களின்படி நாம் ஆழமாய் கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, the holiness of God, நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ளுகிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர் என்பதை
நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே நான் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டேனோ, எதற்காக கர்த்தருடைய சபையிலே நான் வந்து சேர்ந்தேனோ, அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நடக்கைகள் எல்லாவற்றிலும், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே, அன்றாட ஜீவியத்திலே, உங்களுடைய பேச்சு நடக்கை எல்லாம் கர்த்தருக்கேற்றதாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட நாம் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். ஆண்டவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறாரோ அப்படியே நாமும் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் கர்த்தர் விரும்புகின்ற பரிசுத்தம் நம்மிடத்திலே அதிகமாய் காணப்படுகிறதா, ஒருவேளை நான் அல்லது உலகத்தோடு கூட ஒட்டி வாழுகின்ற அந்த தன்மைக்குள்ளே நாம் காணப்படுகிறோமா என்பதை குறித்து சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக நாம் எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்ற வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக, ஹோலினஸ் இட் நாட் அன் ஆப்ஷன், இட்ஸ் அ மஸ்ட். ஒருவேளை பரிசுத்தம் என்பது கர்த்தருடைய விசுவாசியுடைய வாழ்க்கையிலே கட்டாயமாய் காணப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் இந்த பகுதியின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே நிறைவாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தத்தோடு கூட இருங்கள். மத்தேயு 5:8 வாசிக்கிறோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாமத்திலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே holiness is not an option but it's a must என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறதை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம். இன்னும் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கிறான் என்பதை நாம் வார்த்தையிலே ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம். Holiness is also necessary for effective service to God. ஒருவரை பரிசுத்தம் மாத்திரமே நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய உதவுவதாக நாம் வேதத்தின் அடிப்படையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம்.
இங்கே கனத்துக்குரிய பாத்திரம் என்பது டிவைன் நேச்சர், கனவீனத்திற்குரிய பாத்திரம் என்பது ஃபாலன் ஹியூமன் நேச்சர். ஒரு கர்த்தருடைய விசுவாசி தெய்வீக தன்மை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் இன்னும் அதிகமாய் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஒரு கர்த்தருடைய ஜனம் அல்லது ஒரு கர்த்தருடைய விசுவாசி எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த வேதாகமம் மிக ஆழமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே holiness and usefulness are linked together. பரிசுத்தமும் தேவனுக்கு பயன்படுகிற அனுபவமும் ஒன்றுக்கொன்று இணைந்து சொல்வதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்களின் 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படியே பழைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் நம்மை விட்டு நீங்கி கர்த்தருக்கேற்ற சுபாவங்களோடு கூட நாம் காணப்படுவது அவசியம் என்பதை குறித்து இங்கே பரிசுத்த வார்த்தை மிக ஆழமாக நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நான் ஆண்டவருக்கென்று கனம் பொருந்திய ஒரு பாத்திரமாய், கர்த்தருக்கென்று பலமாய் செயல்படுகின்ற ஒரு பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். அப்படி நான் கர்த்தருக்கென்று பலமாய் செயல்பட வேண்டுமே என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கிற ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நாம் இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்களின் 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 4ஆவதாக the holiness of Christ, ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவத்தை போக்கும் பலியாக, நம்முடைய சாபத்தை நீக்குவதற்காக அவர் பரிசுத்தமான இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி நமக்காக பாவமானார். ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தினார், நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தினார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பலியாக்கினார், பாவமாக்கினார் என்று வேதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய பழைய சுபாவம் ஒழிந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரை போல நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் நமக்கு அதிகமாய் கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். Holiness also is necessary for our assurance of salvation. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்கு பரிசுத்தமே அடையாளமாய் இருப்பதை பரிசுத்த வேதத்தின் மூலமாக நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் ஒரு லெந்தனும் நாட்களுக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நாம் செய்த காரியங்களையே செய்து கொண்டிருப்பதை நன்றாய் அறிந்திருக்கிறோம். மாறாக நான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியாக
ஆண்டுதோறும் கர்த்தருக்குள்ளே பலமாய் வாழுகின்ற, கர்த்தருக்காக கனம் பொருந்திய பாத்திரமாய் வாழுகின்ற ஒரு அனுபவத்தை பெற்று பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், மகிமையின் மேல் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்காக அவர் சாபமானார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் பலியை நிறுத்தும்படியாய் வேதம் சொல்லுகிறது, முதலாவது பலியை நிறுத்தும்படியாய் இரண்டாவதை நிலைநிறுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் நிறைந்த மனிதர்களுக்காக ஒரு பரிசுத்த மனிதராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களற நம்மை கழுவினார் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம். விசுவாச வாழ்க்கையிலே நாம் இன்னொரு லெந்து நாட்களுக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். மெய்யாகவே தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே பலமாய் காணப்படுகிறதா? ஒருவேளை நம்முடைய ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் நாம் சிலுவையிலே அடித்துவிட்ட ஒரு மனிதனாய், மனுஷியாய் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். இந்த லெந்து நாட்களிலும் ஒரு விசை நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளுவோம். ஒருவேளை நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட்டால் இன்னும் பரிசுத்தமாகுங்கள். மகிமையினால் நிரப்பப்பட்டால் இன்னும் மகிமையினால் நிரப்பப்படுங்கள். ஒருவேளை நாம் தேவனற்றவர்களாகி நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேனே என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நம்மை இந்த லெந்து நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நிதானித்து அறிந்து கர்த்தரண்டை நாம் சேர்ந்து கொள்ளுகிற ஒரு நபராக முற்றிலுமாய் மாறிவிடுவோம். இது ஏதோ சடங்காச்சாரம் அல்ல, மாறாக நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம், நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு அனுபவம், நம்முடைய பாவங்களை விட்டு ஓய்ந்து ஒருவேளை பரிசுத்தரோடு கூட அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம், தேவனோடு கூட காத்திருக்கிற ஒரு பெரிய அனுபவம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த லெந்தனும் நாட்கள் மற்ற நாட்களைப் போல நீங்கள் இருக்க வேண்டாம். புசிப்பதும் குடிப்பதும் என்ற வார்த்தை எல்லாம் உங்களுக்குள்ளே வேண்டாம். மாறாக நம்முடைய சரீரத்தை ஒருத்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் என்பதை நினைத்து நம்மை இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளுவோம். தேவ கோபாக்கினை கூறுகின்ற வார்த்தைகளை கவனமாய் கேட்போம். நம்மை கர்த்தரண்டை பலமாய் திருப்பிக் கொள்ளுவோம். ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி எப்படி தாவீது சங்கீதம் 51 கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தானோ அதே அனுபவத்தோடு கூட ஆண்டவரே என்னை கழுவும் என்று சொல்லி, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. நீங்களும் நானும் கர்த்தரை தரிசித்து வாழுகின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து வரும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். இனி பாவத்திற்கு ஊழியம் செய்ய வேண்டாம். இனி பாவமான உலகத்தை நாம் சார்ந்திருக்க வேண்டாம். பரிசுத்தராகி இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கின்ற பொழுது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், மகிமையின் மேல் மகிமையை பெற்று தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அறிந்து பலமாய் வாழுகின்ற ஒரு கூட்டமாக நாம் காணப்படுவோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் அநேகரை ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒப்புரவாகின்ற தன்மையிலே நீங்கள் பலப்பட வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார். சுவாச வாழ்க்கையிலே நான் எவ்விதமான ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஏதோ இந்த லெந்தனும் நாட்களை சடங்காச்சாரமாய் நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேனாம். நன்றாய் குடிக்கிற ஒரு மனிதன் 40 நாள் குடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஈஸ்டர்லே ஒருவேளை முழுவதுமாய் குடித்து விழுந்து கிடக்கிற ஒரு தன்மையிலே காணப்படுகிறோமா? வசனம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. என்னுடைய பாவ சரீரத்தை நான் சிலுவையில் அறைந்து விட வேண்டும். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார் என்ற அனுபவத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி
வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களை நாம் உறுதியாய் பயன்படுத்தி கொள்வோம். அநேக ஊழியர்கள், அநேக கர்த்தருடைய மனிதர்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கிடப்பது உண்டு. உபவாசத்தோடு கூட காத்து கிடப்பது உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, வல்லமையின் மேல் வல்லமையை தரித்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை தாரும் என்று கேட்போம். கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நோக்கத்தை அவர் நமக்குள்ளே பலமாய் நிறைவேற்றுவார். ஒருவேளை எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகின்ற வசனத்தின்படியே அந்த ஒரு அனுபவத்தை விட்டுவிட்டு தேவ மகிமைக்குள்ளே, தேவ பிரசன்னத்திற்குள்ளே, கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே நாம் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் நம்மை நன்றாய் நடத்தி விடுவார். ஒன்றை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு உரியவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படியாய், தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாய் காணப்படும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம். ஆண்டவரே, இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சத்துவத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஒரு புதிய அனுபவத்தை தருவார். புது சிருஷ்டியே காரியம் என்ற வார்த்தையின்படியே ஒரு புதிய மனிதனாய், ஒரு புதிய மனுஷியாய், ஒரு புதிய குடும்பமாய், கர்த்தருக்காக பலமாய் வாழுகின்ற ஒரு நபராக நம் ஒவ்வொருவரையும் மாற்றி விடுவார். எனவே இந்த லெந்தன் நாட்களை கர்த்தருக்கு பிரியமாய் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தரோடு கூட இருக்க பழகி கொள்ளுங்கள். வேதத்தை வெகு நேரம் வாசித்து தியானியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். அவர் உங்களை பலமாய் நடத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டுகள் தோறும் லெந்தனும் நாட்களுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்கிறோம். இந்த நாட்களை ஏற்படுத்தின எங்கள் முன்னோருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இந்த நாட்களை சரியாய் பயன்படுத்தி கொள்ள, இந்த நாட்களில் என்னுடைய சமூகத்திலே ஆண்டவரே பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்க, இந்த நாட்களை ஆதாயப்படுத்தி கொள்ள கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கும் தேவனுடைய மனிதர்களுக்கும் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டும் நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சிலாக்கியங்களை தாரும். உடைய சுத்தத்தையும் உடைய திட்டத்தையும் அறியக்கூடிய சத்துவத்தை தாரும். இந்த நாட்களிலே உபவாசத்தோடு கூட காணப்படுகிற தேவனுடைய மனிதர்களுக்காய், கர்த்தருடைய ஊழியர்களுக்காய்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும். உடைய தூதர்கள் அவர்கள் மத்தியிலே வந்து முல்லாவட்டும். கர்த்தருடைய வல்லமை அவர்களை காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களும் ஆண்டவரே தங்களை உடைய சமூகத்திலே புதுப்பித்துக் கொள்ள, ஆண்டவரே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் அதிகமாய் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.